நம்ம சும்மா இருந்தாலும் வந்து சும்மா இருக்க விடுறாங்க இல்லை ஒரு கோல் ஒன்று வந்தது. ஸோ அந்த கோல் அடுத்தது நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகிறீர்கள், அடுத்த ஜெயிலுக்கு நீங்கள் தயாராக இருங்கோ, நீங்கள் தான் அடைக்கப்படுவீங்க. நாங்கள் என்ன செஞ்சாங்க செய்யும்போது வந்து பலதரப்பட்ட விமர்சனங்களை வச்சு செய்ய விடாமல் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சைட்டாக விலகி போனாலும் வந்து எங்கடா காசி ஒரு யூகமா இவனுக்கு ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் தான் கொடுப்பான் அப்படி உண்டு. உண்மையில நாங்கள் வந்து இதை விட்டு வெளியில் போகலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. வேண்டாத வேலை நமக்கு எதுக்கு வீட்டாக்கள் அட்வைஸுக்கு அப்புறம் வந்து வெளியில் போகணும்னு சொல்லி பார்த்தா பேசும்போது எந்த அளவுக்கு நாகரிகமாக வந்து பேசணுன்ற ஒரு விதம் இருக்குது. அவர் பேசினது வந்து அநாகரிகமான, அதாவது தான் வந்து எங்களை மட்டும் இழுத்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் உயிரோடையோ இல்லை இந்த சேனலே இல்லைன்றாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களுக்கு உதவி போய் கொண்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக தான் உங்களை அதை வந்து செய்வோம். நாட்டுக்கு வந்தால் சேட்டுக்குள்ளரை பிடிச்சி வந்து அரவிந்த் அவனுக்கு கண்டெடுத்துலன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் சரி, அப்போ நாட்டுக்கு வாங்க சந்திப்போம், நம்ம வந்து என்ன பிரச்சனைன்ற நேரடி வந்து நீங்களே வந்து பேட்டி தாங்க. உங்களுக்கு கேவலமாக கதைச்சவங்களுக்கு முன்னுக்கு இதை காட்டணும். அப்போ இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒருத்தன் இப்படி ஒரு கதை போடக்கூடாது, உங்களை பற்றி கேவலமாக கதைக்கக்கூடாது. இந்த கோல் எடுத்து, அதாவது எங்களுக்கு கோல் எடுத்து போய் விரட்டினவங்க இல்லாமல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வணக்கம். இந்த தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் கேஜிடிவா. ஓகே, இன்றைக்கி இருந்து பேசும்போது வந்து இந்த 2 பேருக்கு இடையில் வந்து இன்னொருத்தர் வந்து க்ரோஸாக இருப்பார் நினைப்பீங்க. என்னென்னு சொன்னால் இனிமேல் வந்து நாங்கள் இந்த ஹெல்ப்பிங்லாம் விடப்போகிறோம்னு சொல்லிட்டோம் பல வாட்டி. ஸோ இதை வந்து விட்டு நாங்கள் இனி ஒப்படைக்க போகிறது வந்து முழுக்க உத்தியோகபூர்வமாக வந்து இவரோட கையில் தான். இனி அவர் தான் இல்லை ஹெல்ப்பிங் பண்ண போகிறார். எப்படி அது என்ன சொன்னால் இப்படி தான் கவர்மெண்டோட சப்போர்ட் இதெல்லாம் இனங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் தான் கொண்டு வைப்பறாரு. நாங்கள் எப்படி வரப்போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நிறைய நாளாக இது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போடையில், என்ன ஹெல்ப்பிங் சம்மந்தமான போடையில் அதுக்காண்டே போடுவார். அதான் வந்து போடக்கூடாதுன்றதும் எங்களோட நோக்கம் வந்து. ஆனால் நம்ம சும்மா இருந்தாலும் வந்து சும்மா இருக்க விடுறாங்க இல்லை. ஒவ்வொரு தடவும் வந்து பிரச்சனைப்படுத்தி சும்மா இருந்தாலும் இதை ஒன்று நோண்டி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உண்மையிலே இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முந்தி சொல்லணும் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் இதை விட்டுட்டு வெளியில் போவோம்னு சொல்லி நினைச்சா ஒரு கோல் ஒன்று வந்தது. ஸோ அந்த கோல் யார் பண்ணாங்க, என்ன கதைச்சாங்கன்ற சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வந்து உண்மையில் நாங்கள் வந்து இதை விட்டு வெளியில் போகலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கத்தில் நிறைய பேர் கால் பண்ணி தம்பி நீங்கள் மறுபடியும் தொடருங்கன்னு சொல்லி சொன்னாலும் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இதுதான் நிலைமை, ஸோ இப்போ அதுக்கு வந்து செய்யலாது, ஸோ நிலவரங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி வந்து சொன்னாலும் அவங்க ஓகேன்னு சொல்லி அதில் வந்து நம்மளுக்கான புரிதல் வந்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க தானே, அதாவது செய்தாலும் வந்து கண்டுபிடி பேசுவாங்க, செய்ய விட்டு போனாலும் கண்டுபிடி பேசுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இப்போ செய்யும்போது வந்து பலதரப்பட்ட விமர்சனங்களை வச்சு செய்ய விடாமல் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சைட்டாக விலகி போனாலும் வந்து எங்கடா காசி இன்னும் கொடுத்த முடிக்கலையா அப்படி இப்படி சொல்லி கண்டபடி வந்து ஃபோன் பண்ணி திட்டிருந்தார் அவர். நாங்கள் உண்மையிலே வந்து அன்றைக்கு அந்த கோலை பற்றி தான் கதைக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் விட்டு வெளியில் போகிறோம்னு சொல்லி வந்து எங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் பேசியிருந்தவங்க, தம்பி நீங்கள் இப்படி செய்கிறீங்க, தொடர்ச்சியாக செய்யணும், அடுத்த இடத்துல நீங்கள்லாம் வந்து போகணும், அண்ட் வந்து உதவியை பெற்றுக்கிற மக்களும் பாவம் நீங்களும் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து கோல் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன் நீங்கள் கொள்ளையடிச்சது போதும்னு சொல்லி அவ்வளோத்தையும் சுருட்டி அடித்தீங்களா இப்போ போகிறீங்களான்னு சொல்லி ஒரே அது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வந்து. அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து இது சம்மந்தமாக நோண்டி கொண்டு இருக்கிறாங்க வந்து. அவங்க கோலடிக்கைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் நாளைக்கு சும்மா இப்போ கோவம்ன்றதும் மேலே வந்து எல்லாரும் கோவம் வரும். அவங்கள்ட்ட பாட்டு கோலத்து கதைக்கைகள் வந்து கண்டிப்பாக நாங்களும் வந்து திரும்ப ரிப்ளை பண்ணி கழிச்சு அப்புறம் அதை எடுத்து திரும்ப ரெக்கார்டிங் சொல்லி போடுவாங்க வந்து. அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுலேயும் நாங்கள் அவங்களோட அந்த குரல் பதிவை வந்து காட்டுவோம்னு சொல்லி தான் நான் சொன்னேன் நான் வந்து. ஆனால் வந்து காட்ட தேவையில்லைன்னு சொல்லி இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வளர்க்க தேவையில்லைன்னு சொல்லி முடிவெடுத்துடும். ஏன்டா கதைக்கிறவங்க கதைச்சி கொண்டு இருந்துட்டு அமர்வாங்கன்னு சொல்லி. சரி, உண்மையிலேருந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணவங்க இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ன்றதை தாண்டி வந்து ஒரு பிழையான கருத்துங்களில் வச்சுருந்தவங்க வந்து கோல் எடுத்து எங்களோட கொஞ்சம் கதைச்சிருந்தவங்க வந்து எல்லோருடைய கதைச்சிருந்தவங்க அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையிலே அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் பிடிச்சிருந்தது. அப்போ அதை கையில் வச்சுக்கொண்டு எப்படி அங்கே நகர்ந்து போகலாம்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு எடுத்திருக்கோம். உண்மையிலே வந்து இந்த கோல் எடுத்து, அதாவது எங்களுக்கு கோல் எடுத்து போய் விரட்டினவங்க இல்லாமல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ காலம் எங்கள் ஒரு வெறுப்பில் எப்படா திடீர்னு சொல்லி முன்னுக்கு வந்தானு எப்படா அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், அந்த புறாமப்பட்டவங்க தான் உண்மையிலே எடுத்து கோல் எடுத்து கண்டவாட்டு கதைக்கிறவங்க நாங்கள் நினைக்கிறோம் வந்து. அடுத்து வந்து இந்த வீடியோக்கள் வந்து ஆர்ஜே தமிழால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து வந்து இதை நாங்கள் சட்டபூர்வமாக எடுக்கிறதுக்கான அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறதால வந்து ஒரு சேனலில் விட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கோம். நாங்கள் முதலுமா அப்படி தானே ஏதாச்சும் ஒரு சேனல் தான் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருப்போம். அப்போ இப்போயும் வந்து அது சம்மந்தமாக தான் போய் கொண்டிருக்கு. அப்பையும்
ஒரு சில பிரச்சனைகள் வந்து சும்மா சும்மா குறைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கீங்களே நாங்களே சரி இதெல்லாம் இந்த வேண்டாத வேலை நமக்கு எதுக்கு வீட்டாக்கள் அட்வைஸுக்கு அப்புறம் வந்து வெளியில் போகணும்னு சொல்லி பார்த்தா திரும்ப திரும்ப வந்து அறியப்படுத்துறாங்க. அதாவது அவர் பலவிதமாக வந்து பேசுகிறார். அதாவது ஒருத்தங்களோட ஃபோன் பேசும்போது எந்த அளவுக்கு நாகரிகமாக வந்து பேசணுன்ற ஒரு விதம் இருக்குது. அவர் பேசினது வந்து அநாகரிகமான, அதாவது தான் வந்து எங்களை மட்டும் இழுத்து பேசுகிற மட்டும் இல்லாமல் ஃபெமிலியெல்லாம் இழுத்து கண்டபடி வந்து பேசுகிறார். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி கொண்டு நாங்கள் இது பண்ணணுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்குது. பேசுகிறவங்களுக்குலாம் வந்து கேட்குறோம், இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்கடாப்பா இருந்தீங்க, திடீரெண்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த அளவுக்கு பேசுகிறீங்க, நாட்டுக்கு வந்தால் சேட்டுக்குள்ளரை பிடிச்சி வந்து அரவிந்த் அவனுக்கு கண்டெடுத்துலன்னு சொல்கிறீங்க. இப்போ சரி அப்போ நாட்டுக்கு வாங்க சந்திப்போம், நம்ம வந்து என்ன பிரச்சனை நேரடி வந்து நீங்களே வந்து பேட்டி தாங்க, பிரச்சனை அதே நாங்கள் வந்து பப்ளிக் பண்ணுறோம், நாங்கள் என்ன மிஸ்டேக் விடுறோம்ன்ற வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தாங்களா, அது பிரச்சனை. இப்போ ஆண்டு காணொலியும் சொல்லியிருந்தேன் வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை குடும்பத்தில் தேசக்குள்ள வந்து உங்களோட மனநிலை தான் மாறும். நீங்களும் ஒரு கெட்டவராக வந்து ஆகுவீங்க. நீங்களே நிறைய பேரை வந்து மற்றவங்களோட எப்படி கதைங்கன்னு சொல்கிற நீங்கள் தாழ்மையாக மற்றவங்களோட எப்படி கதைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து நான் பார்த்த இடத்துல வந்துட்டு இப்போ என்ன அண்டி வாழ்கிற மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்கள் தானே. இப்போ அவங்க வந்து சரி உங்களோட சேனலாக்களை கொஞ்சம் கொண்டு வாங்க தம்பி ப்ளீஸ் எங்களுக்கானது செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடுறது. இப்போ நான் இந்த பிரச்சனையை முன்வச்சு, நான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்க நாட்டில் அதில் எங்களால் செய்யலாம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து புலம்பெயர் மக்கள்கிட்டையும் சரி அரசாங்கத்தையும் சரி டிரெக்டாக நாங்கள் கேட்கல, அது இப்போ உங்கள் மூலம் தான் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையை வைங்க, இப்படி கஷ்டப்பட்டாக்கள் நாங்கள் இருக்கோம். ஏண்டா ஒவ்வொரு ஊருக்கும் ஜிஎஸ் இருக்கிறாங்க, அந்த அமைப்புகள் இருக்குது, அவங்க ஏன்னு அதை பார்க்காம இருக்காங்க. இப்போ நம்மட கண்ணுக்கு படுறதே அவங்களோட கண்ணுக்கு படுது இல்லைன்றதான் மக்கள் ஆதங்கம். அதான் உண்மை. இப்போ நீ அப்போ என்ன சொல்கிறேன், உண்மையிலே வந்து அந்தந்த ஏரியாக்கள் சொல்லி அந்தந்த ஜிஎஸ் பிரிவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது, அரசாங்கத்தால் இருக்குது. அப்போ அவங்களே அந்த பிரச்சனைகளை கொண்டு வெளியில் சொல்கிறாங்க, இல்லை நம்மளாலேயும் சொல்ல முடியுதுன்னு சொல்லி இதுதான் நாக்கிற இதுவும். அடுத்தது நம்மளால் நன்மை அடைஞ்சாக்கள் எல்லாரும் வந்து என்ன வந்து சொல்கிறா, தம்பி நீங்கள் விடாதுங்க, அவங்க என்னென்ன பிரச்சனை படுத்துகிறாங்களோ பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்க விடாமல் என்று சொல்லி அவங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. இருந்தாலும் இப்போ அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சாலும் இது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு உதவி தானே. மற்றவங்க வந்து வெளிநாட்டில் நம்மளால் முடிஞ்சதை வந்து பெற்றுக் கொடுக்குறது வந்து சரி, இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து வேணாம், நாங்கள் வந்து அது சம்மந்தமாக கதைக்க விரும்பலை. அப்போ நான் சொன்னிருந்தேன், நான் இந்த கொஞ்சம் பேரோட நான் வந்து டெலிஃபோன் கழிச்சிருந்தேன்னு சொல்லி உண்மையிலே அவங்க சொன்ன கருத்தெல்லாம் வந்து அவ்வளோக்கு பிடிச்சிருந்தது. நல்லா அவங்க வந்து பேசியிருந்தவங்க என்னோட வந்து பேசியிருந்தவங்களோட கதைச்சிருந்தவங்க என்னோட நல்லா. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயங்களை தான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த முகத்தை காட்டி வந்து வீடியோ போடுறது வந்து இது அண்ணன் ஒரு வீடியோ 18 செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உலக காலத்து தான் தம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து, அதாவது ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதம் வச்சுட்டு நீங்கள் அதை ப்ரேட் பண்ணலாம் தானே சொன்ன கோரிக்கையில் வந்து நாங்களும் ஓகே பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாம் சரின்னு சொல்லி நாங்கள் அவங்களை தனிப்பட்ட முறையில் கதைச்சிருந்தேன் வந்து கதைச்சிருந்தவங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி நான் கதைச்சவங்களும் தெரியும். அதெல்லாம் தாண்டிட்டு இவ்வளோ ஐடியாக்கள் போய் கொண்டிருக்கீங்களோ வந்து சும்மா என் குடைச்சல் விடுறதுக்கு நோண்டி அதை தாண்டி வந்து ஒரு கிண்டல் மாதிரி ஒருத்தங்க வந்து இப்படி சொல்லுவாங்க. இப்போ நல்லா இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன தடவை வந்தால் சரி அன்றைக்கு தான் பார்க்கலாம் எல்லாரையும் வந்து சும்மா என்ன சொல்கிற நீ. அதாவது இப்போ எல்லாம் ஒரு புறாமையில் உச்சக்கட்டு தான் இருந்தால் இப்போ சரி இவன் ஹெல்ப் பண்ணுறானே, இவன் இப்படி போகிறானே அப்படி வாரானே, அப்போ அவனுக்கு வெளிநாட்டிலிருந்து உதவி வருது, எல்லாம் ஒரு யூகத்தில் அந்த பிரச்சனை வந்தது. அடுத்த வரை இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா காசு நமக்கு புலம்பெயர் தேசத்துலேருந்து வருது என்று சொல்லி அவங்களாவே கொஞ்சம் அவங்களுக்குள்ள மண்டையை போட்டு குழப்பி கொள்கிறாங்க. பிறகு அதில் யோசிப்பாங்க 5 லட்சத்தை கொடுத்து போட்டு வேறு 5 லட்சத்தை அடிக்கிறாங்க இப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து பில்லோட செட்டில் பண்ணுறோம், சரி இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோன்னு சொல்லி நம்ம அனுப்புகிறோம்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே நிறைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சாங் சம்மந்தமானது எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல வரும், நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் எதிர்ச்சியாகவும் பிரதரை கண்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்களை பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகிக்கணும், நாங்கள் அப்படியே டீமாக சேர்ந்து ஓடுவோம்னு சொல்லி அப்படி டீமுக்குள்ளே எடுத்துனாங்க. அப்போ நீ டீமுக்குள்ளே ஃபஸ்ட்டாக வந்தோன்னு எனக்கு தெரியும் தானே உண்மையிலே இதெல்லாம் எப்படி நடக்குது இப்படி போகுதுன்னு சொல்லி. அப்போ உண்மையாக இதில் வர காசில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கா நீ நோட் பண்ண? நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட காசை வழியில் கொடுத்து வந்த காசி நீங்கள் எடுத்ததா எனக்கு சத்தியமாக சரித்திரம் இல்லை. ஏன்டா கடவுள் வழியில் போகிறேன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். நான் பார்த்துறதுல தான் இப்போ சரி இப்போ நம்ம ஒரு ஹெல்ப்புக்கு போகிற மாதிரி கேட்டும் இப்போ அங்கே போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உங்களோட காசு தான் நிலையை கொடுத்து போட்டு வரீங்க. அதாவது வீடியோ எடுக்காம எத்தனை உள்ளங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். ஏன்டா நான் உங்களை பின்னுக்கு வந்தபடியாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அரிசி அறிக்கட்டும் சாப்பாடு பொருள் அறிக்கட்டும் எல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறீங்க. அதெல்லாம் அந்த அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அப்படி கமெண்ட் பண்ணுறவங்க என்ன செய்யணும்டா, சரி சமூகத்தில் இறங்கி அவங்களும் உதவி செய்ய வழிகிட்டோன்னே பிறகு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கி கொண்டு போகும்போது இப்போ ஒரு சில பேர் தான் வந்து இந்த உதவியை முற்றா தடுக்க நினைக்கிற கொஞ்சம் பேர் வந்து. ஆனால் உண்மையாக ஒரு சில பேர் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் உதவி செய்யணும் தம்பி, ஆனால் எப்படி செய்யணும்னு இருக்குது.
பிள்ளைகளோட மூத்த காட்டுறதா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்லாமல் வந்து நிப்பாடுறேன்டா நான் சொன்ன மாதிரி வந்து சட்டபூர்வமாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னென்னு சொல்லி அதுக்கு. அப்போ அப்படியான அந்த இதுகளை முன் வச்சு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குது தம்பி, நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரியோ சட்டபூர்வமாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஆக்கள் உதவி செய்யக்கூடிய மாதிரியும் வந்து நிறைய ஐடியாக்கள் எங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் இல்லைன்றாலும் உயிரோடையோ இல்லை இந்த சேனலே இல்லைன்றாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களுக்கு உதவி போய் கொண்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக தான் உங்களை அதை வந்து செய்வோம். ஸோ வந்து இந்த ஹெல்ப் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் இந்த லீவ் ஆனதுமே வந்து இந்த உதவிகளை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் வந்து, அதாவது அந்த உதவியினூடாக பயனடைஞ்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற பல குடும்பங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி நிறைய அனுபவங்களை தெரிவிச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மோட்டிவேட் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி அவன் நடக்கிற அடுத்த கட்டத்திற்கு வந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற டைம். ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கான இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு சில வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது நேரடியிலே வந்து தம்பி நான் உங்களுக்கு விமர்சனம் தெரிவிக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும் தம்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லைன்னா நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கொள்ளுங்கன்னா இப்போ அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படி சொல்லி. ஆனால் வந்து அவர் ஒரு சில வாய்ஸ் கட்டை எனக்கு வந்து அனுப்பியிருந்தார். நான் வேணும்னா உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன் பாருங்கள். தம்பி கட்டாயமா இதை பாருங்க சரியா. இதுக்கு நீங்க 3 பேர் தான் காரணம். இந்த 50 கொண்டு போய் வச்சிருக்கீங்க, 50 கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு பாருங்க. அந்த எலும்பி நிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் காரணம் நீங்க 3 பேர். எனக்கு அந்த உதவி செஞ்சா அவ்வளோ பேரும் சரியா. அதாவது நீங்க பயம் இல்லாம இந்த வீடியோ போட்டோவை கூட நீங்க வீடியோ போடுங்க, பயம் இல்லாம போடுங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு இப்போ நானும் என் ஒய்ஃபும் அந்த கடமைப்பட்டிருக்கேன், எங்களோட ஃபேமிலியும் அந்த கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆதரவா இந்த சந்தர்ப்பத்திலையும் நான் இருப்பேன்றதை யோசிச்சுங்க. நிற்கிறத நீங்க பார்க்கணும், எலும்பி நிற்கிறத எல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆசைப்பட்ட வழியாக தான் நான் எலும்பி நிற்காகும். அந்த போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நிற்கிறாங்க இப்போ மெஷினில் ஆளை இடிப்பாட்டி வச்சிருக்கேன் தம்பி. அவங்க எலும்பி நிற்பாங்க. பிடிச்ச ஒரு ஆள் பிடிச்சி வச்சோடனே நிற்கிறாங்க, எலும்பி நிற்கிறாங்க. அது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களுக்கு தெரியும். உங்களால் நானும் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்கு. உங்க 3 பேராலையும் அதை மற்றவங்களும் பார்க்கணும் தானே. இப்போ நான் பட்ட சந்தோஷத்தை, என் ஃபேமிலி பட்ட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் வெளியில தெரியப்படுத்தணும். விளங்குது? அவங்களுக்கு கேவலமா கதைச்சவங்களுக்கு முன்னுக்கு இதை காட்டணும். அப்ப இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தன் இப்படி ஒரு கதை போடக்கூடாது, அவங்கள பத்தி கேவலமா கதைக்க கூடாது. அதுக்கானதான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நான் அதுக்கான அந்த போட்டோவும் போட்டு விட்டேன். சரியா சந்தோஷமா இருக்கேன், அதை சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கான நான் மெசேஜ் பண்ணேன். கதைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு அவங்களோட கதைக்கிறதுக்கு. அவ்வளோ அழுக வருது எனக்கு அவங்களோட கதைக்கு பிள்ளைங்க. அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கேன் நான். சரியா இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்காண்ட எல்லாமே ஆரம்பத்தில் போய்கள் வந்து சரியான கவலைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு படுத்த படுக்கையில் இருந்தவ, ஒரு நல்லா வேலைஞ்சிட்டு இருந்தவங்க, நல்ல ஒரு நிலைமையில் இருந்த ஒரு அக்கா சடன்னு வந்து இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டால் வந்து படுத்த படுக்கைகளை போக்குள்ள அது சரிப்படுத்துகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் காசு தேவை. அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற கொஞ்சம் பேரும் வந்து நல்லா இருக்கிறாங்களாம், ஆனால் வந்து உதவிகள் ஒன்றும் கிடைச்சது இல்லையாம். அப்போ எங்களை நாடி சொல்லின ஒரு வந்து நாங்கள் அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். முதல்ல அந்த அக்காட நிலைமை என்னன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போட்டு நாங்கள் அந்த சின்ன கிளிப் ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் இங்கே இந்த யாழ்ப்பாணம் போனோம். நாங்கள் செத்த உடம்புக்கு போயிட்டு திரும்பி வரக்குள்ள ஒரு 8:30 மணி இருக்கு. மாங்குளத்தில் வச்சு அவர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நித்திர அவருக்கு தூங்கிட்டு அப்படியே பிறண்டுட்டு வாகனம் பிறண்டு அக்கா எனக்கு மேலே விழ நான் சீட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். அதில் முள்ளந்தண்டு உடைஞ்சிட்டு அதில் தான் நரம்பு நசுப்பட்டு கீழே வேலை செய்தில்லை. உங்களுக்கு மேலே அக்காவா? அக்கா அங்கே இப்போ அவள் செத்துட்டா அங்கேயோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த அக்காண்ட நிலைமை வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து திரும்ப கொண்டு ஒவ்வொரு அந்த சாமானை வந்து கொடுத்தது வந்து நாங்கள் வந்து வீடியோவில் காட்டுறோம். பெண்களுக்குன்னு எல்லா இடத்துலையும் அநீதிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கையில் ஒருத்தங்களுக்கு எவ்விதமான அநியாயங்கள் நடந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம தான் இருக்கு. அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா அது அவரோட.
ஸோ அதே மாதிரி தான் எந்த அக்காவுக்கு கூட யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கும்போது மாங்குளத்து ரோட்டில் வச்சு நைட்டில் இவங்களுக்கு நடந்த பாரிதொரு சம்பவம். மாங்குளம்ன்றது வந்து ஒரு நான் சொல்கிறேன்னா ரத்த பூமி அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நான் அங்கே வச்சே தான் சொன்னேன், அது ஒரு ரத்த பூமி என்று. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கடைசி கட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சேனலால் போய் இவங்களை பற்றின சில விஷயங்களை நாம் நம்மளோட சேனலில் காணொலியாக பதிவேற்றம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இருட்டில் இருந்த இவங்களோட வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர்ற அளவுக்கு நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அங்கே மாங்குள ரூட்டில் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு பெண் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளவு புரிதலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்க்கலாம். நான் இதுக்கு முதல்ல யாழ்ப்பாணம் நான் போகலை. இப்போ முதல்ல தலையில் வெடிப்பு கழுத்தில். அப்போ தலையில் ஒரு இது இருந்த கிளாஸ் துண்டு உண்டு, அதுக்குள்ள இருந்து மண் வந்தது. அது இதில் வெடிப்பு தானே எனக்கு. இதுலேயும் வெடிப்பா? இதில் வெடிப்பு. பிறகு முள்ளந்தண்டில் பார்த்தேன். நான் போனல வேவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதை மாதிரி ஒன்று தான். சரி, எனக்கு என்ன படுத்துக்கிட்டு இருந்தேன், நான் மாறணும், குளிக்க போகிறேன்டெல்லாம். ஒரே இடத்துல இருந்து மூட்டை பார்த்துக்கிட்ட கஷ்டம் தானே. கத்துறேன் இருந்தது, கடவுளே எனக்கு எப்படினாலும் வேணும் என்று. என்ன செய்கிறேன் இப்போ அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான், எனக்கு வேணும். அப்போ இவர் சொன்னார், எப்படி இருக்கு இப்போ இந்த கடையில்? ஓகே ரைட். அண்டு இப்போ இது செட் பண்ணணும். தனித்தனியாக ஒவ்வொன்றும் வந்து இப்படி இப்படி மூவ் பண்ணலாம். அன்றைக்கே சொல்லியிருந்த அக்காட்ட வந்து இதுக்கப்புறம் ஒளிம்பி நடந்தீங்கன்னாங்க. உண்மையிலே வந்து சந்தோஷம் அக்கா. அதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு காணொலியில் சொல்லணும். திரும்ப ஒரு வாழ்க்கை கொண்டு வந்த மாதிரி தான் சொல்லி அதுக்கணக்க வந்து இப்போ வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. வந்து அக்கா வந்து எழும்பி நிற்கிறான்ற மாதிரி வந்து அந்த ஃபோட்டோவை வந்து நாங்கள் சைட்டில் ஆட் பண்ணுறோம் பாருங்க. அப்போ உண்மையிலே வந்து அவங்கள வந்து நீங்கள் 3 இருந்த அந்த காரணம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பாலமாக இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சவங்க எல்லோரும் அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அண்ட் நீங்களாக கூட இருக்கலாமே. உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தவங்க ஏன் நீங்களாக கூட இருக்கலாம்னு சொல்கிறோன்னா, நீங்கள் சேவ் பண்ணதால் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கான உதவி கிடைச்சி இன்றைக்கி நடக்கவே முடியாமல் இருக்கிற நிலையில் இருந்த ஒரு அக்கா வந்து நடக்க போகிறா. உண்மையிலே இதெல்லாம் எந்த கேட்டகரியில் எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி உண்மையிலே தெரியல. சந்தோஷப்படுறதா இல்லை நீங்கள் சொல்கிறதால இதை விட்டுட்டு போனால் நாளைக்கு அவங்கள்ட்ட எல்லாம் எங்கே போகுதோ. இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, நாங்கள் உதவி செய்வோம், நீங்கள் கிழிக்க தவிர நாங்களான்னு சொல்லி அப்போ இவங்களை யார் தெரியப்படுத்துறது? எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் தெரியும் சோன்சமார். அதையும் தாண்டி தெரியப்படுத்துகிறேன்டா எப்படி தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லி தெரியலை. அப்போ தான் நாங்கள் அந்த முடிவெடுத்தினாங்க. அந்த வெப்சைட் மாதிரி ஒன்று எடுத்து உதவி செய்ய விரும்பினவங்க வந்து அதில் அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கக்குள்ள வந்து அது மூலம் எந்தெந்த ஏரியாவில் கஷ்டப்பட்டாங்க இருக்காங்களோ நாங்களும் அதை அதில் தெரியப்படுத்தி அதன் மூலம் அந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் கொண்டு வரும் என்று சொன்னால் உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்ன்றது வந்து அவங்க எதிர்பார்க்கல. அண்ட் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெரிந்து கொள்ளலை. ஆனால் தள்ளப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கி சடன்னு வந்து உதவி காணொலியை பார்த்து விமர்சனம் பண்ணுறவங்க எத்தனையோ பேரோ அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து கூட எங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்துட்டு வேறு இடத்துல இருந்தாலும் கூட அந்த அக்காவை யாருக்கும் தெரிய வந்திருக்காது. அவங்களோட நிலைமை இன்னைக்கு 0 இருந்திருக்கும். ஒருத்தங்க வந்துட்டு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கண்டா அப்படி சொன்னது வந்து அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த காணொலி பதிவேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா 0ல் இருக்கிற அந்த கட்டம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45% 50 கிட்ட வந்து நெருங்கி இருக்கு. இன்னும் மிக ஒரு 50% உதவிகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சி பூரணமானவங்க சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து திரும்பலாம். உண்மையிலே அக்கா அடுத்த வெளிமே நல்லா நடக்க வந்துட்டாண்டா நாங்கள் ஏதாவது ஒரு காணொலி எடுத்து போடுவோம். அவங்கள்ட்ட சந்தோஷத்தை பாருங்க. இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறது எங்களுக்கு தெரியும், அதாவது உதவி செய்கிறதால நிறைய பேர் பலனடைகிறாங்க. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா திரும்ப மன உளைச்சல் ஆகிறது வந்து சரி நாங்களே ஒன்றும் வேணாம்னு சொல்லி சத்தமனாமல் இருக்கிறோம், எல்லாம் சரியாக செய்யலாம்னு சொல்லி இது வரைக்கும் எப்படி போச்சோ அது வேறு விஷயம். ஆனால் இதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னு சொல்லி ஜோதிச்சிருக்கைகளை வந்து கமாண்ட் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் தான் ஜெயிலுக்கு போகிறீர்கள், அடுத்த ஜெயிலுக்கு நீங்கள் தயாராக இருங்கோ, நீங்கள் தான் அடைக்கப்படுங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாமே வந்து எங்கள்கிட்ட சரியாக இருக்குது. அதாவது அந்த கணக்கு வழக்கு நாங்கள் செஞ்சது வந்து வச்சுருக்கோம். அண்ட் அதை தாண்டி எந்த சொத்து மதிப்போ இப்படியோ வந்து அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வரைக்குள்ள வந்து அதை பார்க்கலாம். எங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பிரச்சனை ஒன்று போய் கொண்டு இருக்குது, அந்த பிரச்சனை முடியணும்.
உண்மையாக உதவியான நன்மையும் இருக்குது, அதால் சில பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி தெரியலை. நான் சொன்ன மாதிரி வந்து ஆலோசனை நிறைய பேர் கேட்டு நாங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களோடையும் கதைச்சிருந்தேன். நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூட அவங்களை இதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்களோடையும் நான் கதைச்சிருந்தேன். ஏன்டா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க உண்மையில் இருக்கிறாங்க, அது பொறாமையில் எரிச்சலில் பண்ணுறவங்க, அது வேறு. அதை தாண்டி வந்து நீங்கள் நல்லா செஞ்சால் நல்லது தம்பி என்று சொல்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. அவங்கள உண்மையிலே வந்து மதித்து நாங்களும் சில செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். இப்போ நீங்கள் சொல்லு உண்மையிலே வந்து இப்படி இருந்த ஒரு அக்கா உண்மையிலே இதை தான் நிறைய இருக்குது. நாங்கள் உங்களை உதாரணம் சொல்லுவோம், என்ன ரீசெண்டாக செஞ்சேன்றாலும் இப்படி இருந்த ஒரு அக்கா எளிம்பிண்டைக்கு நடக்கிற நிலைக்கு வந்துட்டேன். ஏதோ ஒன்றை அரேஞ்ச் பண்ணலாண்டி இன்றைக்கு எங்கே போயிருக்கு. இன்றைக்கு இப்போ நம்ம போய் பார்த்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காட்டி அந்த அக்காட வாழ்க்கை அந்த ஒரு சுவருக்குள்ளே அடங்கியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்னடா இப்போ அவங்க கதைச்சி இந்த ரெக்கார்டெல்லாம் கேட்கக்குள்ள அவளோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு அழுது காய்க்கிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு தாக்கத்துக்குள்ளே இருப்பார். ஏன்டா இவ்வளோ காலம் ஒருத்தர் செய்யலை என்ற ஒரு தாக்கம் இருந்திருக்கு தானே இவருக்கு. இப்போ உறவினர்கள் இருந்தும் சொந்தக்காரர்கள் இருந்தும் ஒருத்தரும் பார்க்காம இப்படி ஒரு உதவி செஞ்சு சரி தம்பி அவரே சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் பயமில்லாம் போடுங்க தம்பி இதை என்ற மயம் காய்க்காரு. அப்போ அவங்களுக்கு இப்போ அடுத்தது அவர் இன்னும் ஒன்று கதைச்ச ஒரு விஷயம் நான் அதில் நோட் பண்ணேன். எங்களுக்கு நீங்கள் அந்த தம்பி கடவுள் மாதிரி என்று காய்க்காரு. அதுவும் அப்படி எத்தனை பேருக்கு சொல்ல வரும்னு தெரியல. உதவி செய்தவங்களை தான் கடவுள், நாங்களும் தான் திரும்ப சொல்லுவோம். நாங்களும் வந்து ஒரு பாலம் உதவி செஞ்சவங்களை தான் திரும்ப வந்து போற்றணும். ஏண்டா அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிற காசை வந்து தாராங்களா அதை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி இலங்கையில் நிறைய ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அதில் 1-2 தப்பாக இருந்தால் எல்லாம் தப்பு இல்லைங்க. உண்மையாக அப்படி வந்து ஒருத்தங்க 2 பேர் செய்கிற பிள்ளையால் வந்து எல்லாரையும் தப்புன்னு வந்து சொல்லல வந்து அதை நான் வந்து இந்த இடத்துல பகிரங்கமாக வந்து கண்டிக்கிறேன். அதை தாண்டி வந்து இந்த நெகட்டிவாக வந்து கோல் எடுத்து திட்டுறவங்க, அதை தாண்டி இந்த உதவி வேணும்னு சொல்லி ரீசெண்ட் டைமாக கோல் எடுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோமே. கண்டிப்பாக இலங்கையில் பல ஹாஸ்பிட்டல்கள் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ தவறுதலாக மாற்றி ஒரு அறுவை சிகிச்சை செய்து அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லா வைத்தியசாலைகளையும் வந்துட்டு இப்போ வந்து மூடுறதுன்றதும் எல்லா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற வைத்தியர்களையும் வந்துட்டு நம்ம வந்து விமர்சிக்கிறதுன்றதும் வந்துட்டு சரியானது ஒன்றும் கிடையாது. ஸோ அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். சோதனை பண்ணுங்கள், அதாவது எல்லா அப்புறம் சரியாக இருக்கிறாங்களா இல்லையான்றதை வந்துட்டு நீங்கள் விசாரிங்க, பாருங்கள். அது உங்களுக்கான உரிமை, அது கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். அது வந்து நாங்கள் மாற்று கருத்து எதுவுமே தெரிவிக்கலை. ஆனால் மறுபடியும் இங்கே சொன்னதுக்கு இணங்க அவன் மாறினதுக்கு பிறகு வந்து அவனை மறுபடியும் இங்கே மன உளைச்சலுக்குள்ளே உள்ளாக்கினீங்கன்னு சொன்னால் அது இந்தளவுக்கு கொடூரமான ஒரு மனிதத்தன்மைன்றதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் லாஸ்ட்டாக அந்த ஒரு வீடியோ போட்டு நாங்கள் அதுலேருந்து லீவ் ஆகிறோம் அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்களாக போனாலும் வந்து நீங்கள் வந்து விடுற மாதிரி இல்லை. அதனால தான் இன்றைக்கு மறுபடியும் இந்த ஒரு வீடியோ போட வேண்டியதாக வந்து இருக்குது. அது தான் இப்போயும் சொல்லுவாங்க வந்து சம்டைம் கண்டென்ட் இல்லை என்று கதைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி. இல்லை, உண்மையிலே வந்து நாங்கள் எங்களுக்கான வேலை ஒவ்வொரு வேலையாக நடந்து கொண்டு இருக்குது. அடுத்தடுத்த வேலை கட்ட நேரம் இன்றைக்கு கூட எங்களை RJ KJயில் போய் பாருங்க, எங்களோட ஆஃபீஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான சில வேலை நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படியான இந்த கோடுகள் இப்படி வரைக்கில் வந்து கோபம் வருது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிற ஒரு பதில் வந்து இதுக்கப்புறமா வந்து நீங்கள் கால் பண்ணியோ இல்லை எப்படி ஏதாச்சுமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று மன உடைச்சல் கொடுத்தீங்களா எல்லாத்தையும் பப்ளிக் படுத்துவோம். நாங்கள் கண்டிப்பாக உங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டில் இருந்து உங்களோட டீட்டெயில் எடுத்து அதை கூட வந்து நாங்கள் பப்ளிக் அதை அப்படியே வந்து வீடியோவில் பப்ளிக் படுத்தி விடுவோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மூலம் நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் தான் பாதிக்கப்படுவீங்கன்னு இதோட வந்து நாங்கள் இதை முடிச்சு கொடுக்குறோம். பெருசாக வளர்த்துக்கொள்ளக்கூடாதுன்றது தான் இதனால் நாங்கள் சாதாரணமாக வந்து பேசிட்டு வரோம். கண்டிப்பாக வந்து அதை தாண்டி யாருக்கு மனதை நோவடிக்கிற மாதிரி கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையிலே உங்களோட மனதுக்கு தெரியும் நீங்கள் எரிச்சலில் கதைக்கிறீங்களோ இல்லை பொறாமையில் கதைக்கிறீங்களோ இல்லை உண்மையாக நல்ல விஷயத்தை சொல்லுவோம்ன்றதுக்காக கதைக்கிறீங்களோன்னு இருக்கு. நல்ல விஷயமெண்டா நாங்கள் செய்கிற விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் இதை எப்படி செய்யுங்கோ இப்படி அதை கொண்டு போனால் சரியாக இருக்குமான்னு சொல்கிறாங்க எல்லாமே இருக்காங்க. அதை எரிச்சல் பிடிச்சவங்க கொடுத்துட்டு காசை கொள்ளை அடிக்கிறோமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க. யூடியூப்பால் ஒரு வருமானம் வருதுன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கதைங்கோ. அண்ட் அதை தாண்டி நான் திரும்ப நோண்டு விஷயத்தை பற்றி நோண்டி கொண்டு இருக்கிற வேலை நான் சொன்னேன், இந்த கோல் பண்ணி இந்த விரட்டுற வேலைகள் அதட்டுற வேலைகள் வந்து வைக்க வேண்டாம். வச்சா நான் திரும்ப வந்து அதை பப்ளிக் படுத்தி விட்டுருவோம். கண்டிப்பாக இப்போ நீ சொல்லு வந்து இப்போ அந்த கோலத்துக்கு கதைச்சினவர் வந்து எப்படி கதைச்சிருந்தார் நீ கேட்டனியா? இல்லை, அவர கதையை பார்க்கக்குள்ள ஏதோ இந்த நமக்கு வந்து இப்போ இதே நம்ம அடிக்கிற மாதிரி தான் அவர் காய்ச்சவர், கொஞ்சம் அதட்டி காய்ச்சார், இது செய்தார். அவர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம அதை கொடுக்காம விட்ட மாதிரி தான் அவர் கதை. ஓ என்னடா அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி காய்க்கிறவர். உண்மையில அப்படி அதட்டுறவங்க வந்து முன்னுக்கு வந்து காய்ச்சே ஒரு விஷயம். அப்படி காசு தந்துட்டு அதை கொடுக்கலைன்னா அவங்கள எடுத்து கதைக்கிறதுல தப்பு இல்லை. அவங்க கதைச்சா அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படி நடுவில் இருந்து கதைக்கிறவங்க வந்து அவங்கள போய் திரும்ப கதைக்க தேவையில்லை. அவன் வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து எங்களை நேசிக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து அடிச்சிருந்தவங்களே தம்பி அவங்களோட உதவி வீடியோ மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி
அதை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கு உதவி வீடியோ போடுறது தண்ணி வந்து உதவி செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ தான் நம்ம செய்யணும். வந்து அவங்களோட விருப்பம் இப்போதைக்கு இப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்காக நிப்பாட்டி வைக்கிறது. பார்ப்போம், சரியாக வந்தால் எல்லாம் சரியாக கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, உண்மையில் வந்து நாங்கள் இதோட வந்து இதை முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ நாங்களாக வந்து பம்புக்கு தேடி போகல, நீங்கள் தான் வந்து பம்பை இழுத்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் வந்து நாங்கள் இதை முடிச்சுக்கொள்கிறோம். இனிமேலும் வந்து உங்களை பற்றி சில டீட்டெயில்கள் வந்து நாங்கள் பப்ளிக்கில், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது உங்களை பொறுத்தனது. என்ன சொன்ன, ஒருத்தங்கள் நார்மலாக பேசுகிறதுக்கும் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுகிறதுக்குமான விதங்களும் வந்து இருக்குது. அதனால் பேசினது வந்து எந்த ஒரு நிலையில் இருந்து பேசினார்ன்றதை வந்துட்டு எங்களால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்று வந்துட்டு இந்த வழிமுறைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்து இருக்கிறோம். அண்ட் வந்து உங்களோட அநேகமானவரோட கருத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை தொடருங்க தம்பி, இந்த வழிமுறைகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வழிமுறைகளை வந்துட்டு எங்களுக்கு வந்து தெரிவிங்க. நாங்கள் அதை வச்சுக்கொண்டு முன்னெடுக்கலாமா இல்லையான்றதை வந்துட்டு இன்னும் யோசிக்கிறோம். அண்ட் அது தாண்டி எங்களுடைய சேனலில் அடுத்த கட்டமாக வந்து இன்னும் மிகப்பெரிய அப்டேட் எல்லாம் வந்து வர இருக்குது. அது அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அது போக போக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இன்னைக்கு இந்த ஒரு காணொலி நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தேன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.